சங்கீதக்காரனுடைய முதல் சங்கீதத்தில் உள்ள சில முக்கிய அம்சங்களை குறித்து நாம் ஏற்கனவே தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது எஞ்சிய சில முக்கிய அம்சங்களை குறித்து நாம் தியானிக்கலாம். ஏற்கனவே துன்மார்க்கன் என்றால் யார், நீதிமான் என்றால் யார் என்பதை பற்றி பார்த்தோம். துன்மார்க்கர் என்ற பட்டியலில் வரக்கூடியவர்கள் யார், நீதிமான்களாக இயற்கையிலே வருகிறார்களா இல்லை ஆக்கப்பட வேண்டுமா என்பதை பற்றி எல்லாம் பார்த்தோம். சங்கீதக்காரன் பொதுப்படையாக உலக மக்களை 2 பிரிவாக பிரித்து அங்கே சொல்கிறார். துன்மார்க்க என்ற ஒரு பிரிவு, அந்த பிரிவிலே தேவனை தேடாதவர்கள், தேவன் இல்லை என்று சொல்பவர்கள். அடுத்ததாக தேவனை நம்புகிறவர்கள், ஆனால் தேவனுக்கு பயப்படாதவர்கள், தேவனை அசட்டை பண்ணுகிறவர்கள். அதில் 3வது பிரிவை பற்றி பார்த்தோம். தேவனை நம்புபவர்கள், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொள்பவர்கள், ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள், வசனத்தை விட்டு விலகுகிறவர்கள், வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் என்று 3 பிரிவினரை குறித்து நாம் பார்த்தோம். அதே போல நீதிமான்கள் என்றால் யார், நீதிமான்கள் என்பவர்கள் யார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். பிறவியிலேயே நாம் நீதிமான்களாக பிறக்கிறதில்லை, நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட வேண்டும். நீதிமான்கள் ஆக்குகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டுதான் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட முடியும். அவருடைய இரத்தத்தினாலே மட்டும்தான் நம்மை நீதிமான்கள் ஆக்கக்கூடிய வலிமை உள்ளது. கிருபையினாலே, அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். இதை விசுவாசத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் நீதிமான்கள் ஆகிறோம். நம்மை நீதிமான்கள் ஆக்குகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்தமாக்கும் பொழுது, நமக்காக மீட்பை சம்பாதித்த மீட்பரை நாம் சொந்தமாக்கிக் கொள்ளும் பொழுது நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அவருடைய இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்கிறோம். நாம் பரிசுத்தவான்கள் ஆக்கப்படுகிறோம், நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். இவைகள் எல்லாவற்றையும் நாம் ஏற்கனவே பார்த்தோம். இப்பொழுது இந்த நீதிமான்கள் என்று சொல்லக்கூடியவருடைய செயல்பாடுகள் எவ்விதமாக இருக்கும்? நீதிமான்கள் என்பவர்களை நாம் செயல்பாட்டிலே அறிந்து கொள்ளலாமா என்றால் அறிந்து கொள்ளலாம். அதையும் சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறார். சங்கீதம் முதல் வசனத்தில் என்ன சொல்கிறார்? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இந்த நீதிமான்கள் இப்படிலாம் செய்ய மாட்டாங்க. அவருடைய தொடர்பு, அவருடைய ஐக்கியம், அவருடைய நட்புறவு இந்த துன்மார்க்கரோடு இருக்காது. துன்மார்க்கர் சொல்வதை கேட்க மாட்டார், துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடக்க மாட்டார், தேவனுடைய ஆலோசனையின்படி தான் நடப்பார்கள், தேவ பிள்ளைகளோடு சொல்லக்கூடிய ஆலோசனையின்படி நடப்பார்கள். நீதிமான்கள் துன்மார்க்கரோடு கலந்து கொள்ள மாட்டார்கள். சங்கீதம் 1:1 என்ன சொல்லியிருக்கிறது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். இந்த நீதிமான்கள் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. நீதிமான்களுடைய செயல்பாட்டுகளில் இந்த ஐக்கியம் இருக்காது, இந்த நட்புறவு இருக்காது. துன்மார்க்கரோடு, பரியாசக்காரரோடு, பாவிகளோடு அவருடைய ஐக்கியம், நட்புறவு, ஃபெலோஷிப் இருக்கக்கூடாது. இதுதான் வெளிப்படையான சான்று. ஆகையினால உலகத்தில் உள்ள யாரோடும் பேசக்கூடாதுன்னு அர்த்தமா? தாமரை இலை மேலே தண்ணி நிற்பது போல. அதான் பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது, நீங்கள் இந்த உலகத்தையே விட்டு நீங்கி போக முடியாது, ஆனால் அவர்களோடு ஐக்கியம் வைத்திருக்க முடியாது. அவர்கள் சொல்லுகிறபடி எல்லாம் நாம் நடக்க முடியாது, அவர்கள் சொல்லுகிற வழியிலே நாம் போக முடியாது, துன்மார்க்கருடைய ஆலோசனையும் நடக்க முடியாது. தேவனை அறியாதவர்கள், தேவனை மறுதலிக்கிறவர்கள், பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள், இவருடைய ஐக்கியம் தவறான ஐக்கியம். நீதிமான்கள் இந்த ஐக்கியத்திலிருந்து வெளியே வருவார்கள். இவர்களோடுள்ள உறவிலிருந்து, நட்புறவிலிருந்து தனியாக பிரிந்து செயல்படுவார்கள்.
பரியாசக்காரோடு உட்கார முடியுமா? உட்கார முடியாது. நீதிமான்களுடைய செயல்கள் தனியாக காணப்படும். இப்போ சரியான ஒரு ஐக்கியம் இருக்கும். பவுலப்போஸ்தலன் சொல்லும் பொழுது கொரிந்தியர் நிருபத்துக்கு ரொம்ப கண்டிப்பாக எழுதுகிறார், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஒளிக்கும் இருளுக்கு என்ன சம்பந்தம்? ரொம்ப தெளிவாக. ஆகவே நீதிமான்களுடைய ஐக்கியம், நட்புறவு பிற நீதிமான்களோடு, அவர்களைப் போல உள்ள தேவனால் மீட்கப்பட்டவர்களோடு தான் இருக்க வேண்டுமே தவிர, உலக வழியே நடக்கக்கூடியவர்கள், பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள், வேத வசனத்தை புரட்டுகிறவர்கள், இவர்களோடு எவ்விதத்திலும் நாம் கலந்திருக்க முடியாது என்று தேவனாலே எச்சரிக்கப்படுகிறோம். அப்போ துன்மார்க்கருடைய ஆலோசனையே நடவாதவர்கள் தான் இந்த நீதிமான்கள். அப்போ 2ஆம் வசனத்தில் வரும்பொழுது அவருடைய அடுத்த முக்கியமான செயல் இப்படியெல்லாம் இல்லாமல் இதை செய்யணுங்கிறார். என்ன செய்யணும்? பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கணும். 2ஆம் வசனத்தில் வருது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிறவன் பாக்கியவான். இவன் தான் பின்னால நீதிமான் பேர் கொடுக்கிறார். அவன் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும். துன்மார்க்கர் கர்த்தருடைய வேதத்தை விரும்ப மாட்டாங்க. கர்த்தருடைய ஒரு பைபிள் கையில் இருக்கும், படிக்க மாட்டாங்க, ஒரு வாசிப்பாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனால் நீதிமான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவனாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிறவராக காணப்பட வேண்டும். அதற்கு அடிப்படை தேவை தேவனிடத்தில், தேவனுடைய வார்த்தையில பிரியமுள்ளவனாக இருக்க வேண்டும். இந்த சங்கீதக்காரன் அவருக்கு ஆண்டவருடைய வார்த்தையின் மேல எவ்வளவு பிரியம் என்பதை காட்டுகிறார். எவ்வளவு பிரியமா? குழந்தைய போல அதுக்கு ஆகாரம் கொடுக்கணும்னா என்ன செய்யுமா? ஆன்னு திறந்துட்டு இருக்கோம் இல்லையா? பிள்ளைகள் இதுக்காக வேணும்னு சொன்னா நம்ம ஆகாரம் கொடுக்கணும், ஆன்னு தரணும். சங்கீதக்காரர் இதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். 119ஆம் சங்கீதம் 131ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை கேட்பதற்கு என்னுடைய வாய் ஆவென்று திறந்திருக்கும் அப்படிங்கிறார். அவ்வளவு வாஞ்சை. பேதுரு அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது இன்னும் அழகா சொல்றார், களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருக்கணும். களங்கமில்லாத ஞானப்பால் அது எப்படி வாஞ்சியா இருக்கணுமா? புதிதாய் பிறந்த குழந்தைய போல. புதுசாக பிறந்த குழந்தைகளுக்கு எதுக்கு அழும்? அதுக்கு பசிக்கணும். அப்போ பாலுக்கு மேல அவ்வளவு வாஞ்சை, பிரியம். இதே போல வாஞ்சித்து நாம் நாட வேண்டும். வேத வசனத்தின் மேல் பிரியம் வைக்க வேண்டும். வேத வசனத்தின் மேல் பிரியம் வச்சாதான் அதை நாம் தியானிக்க முடியும், அதை படிக்க முடியும், அதன்படி நடக்க முடியும். ஆகவே நீதிமான்களுடைய செயல்பாட்டில் மிக முக்கியமான அம்சம் வேதத்தை நேசித்தல், தேவனுடைய வார்த்தையின் மேல் பிரியம் வைத்தல். இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில் இதை அனுபவமாக்கி வைத்திருக்கிறார். ரொம்ப பிரியம் வைத்திருக்கிறார். அதை அதிகமாக நேசித்தார். பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நல்குங்கிறார். அதிகமான பற்று வேதத்தின் பேர் வைத்திருக்க வேண்டும் நீதிமான்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ பிரியம் வச்சிருந்தா மட்டும் பத்தாது. சிலர் வேதத்தை தூக்கிட்டே நடப்பாங்க, தலையணைக்கு பக்கத்திலேயே வச்சிருப்பாங்க. இது பிரியம் என்பதனுடைய அர்த்தம் அல்ல. அதை தியானிக்க வேண்டும். எப்படி தியானிக்கணுமா? 2ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிறவன் பாக்கியவான். தியானம் செய்யணும். கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் தியானிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அது எப்போல்லாம் தியானிக்கணுமா? எங்கேயாவது பிரயாணம் போகும்போது பட்டுன்னு உள்ள வேத புத்தகத்தை திறந்து அப்படி விரல வச்சு தியானிக்கிறதா? இல்லை. இப்படி தியானிச்சவங்கெல்லாம் மாட்டியிருக்காங்க இல்லையா? ஆமாம், அவருடைய பாதை ஒன்றும் செவியாக போகாது, மிக விபரீதமான விளைவுகள் தான் ஏற்படும். இதெல்லாம் நம்ம கதைகள் மூலமாக எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம். தியானிக்க வேண்டும். வேத வசனத்தை நாம் தியானிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். சங்கீதக்காரன் தியானிக்கிறாரா? எப்படி தியானிக்கிறாரா? அவர் அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே நான் தியானிக்கிறேன்னு சொல்றார். அந்தி சந்தி மத்தியானம்
அதோட நிறுத்தல. அவர் குறிப்பிட்ட ஜாமங்களுக்குள்ளே அவருடைய கண்கள் விழித்துக் கொள்ளுமா. அப்போ குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் மட்டும் அவர் படிக்கிறதில்லை. இரவும் பகலும் தியானமாக இருக்கிறவன் பாக்கியவான் சொல்றார் இல்லையா, அவர் இரவும் பகலும் தியானிக்கிறார். பகலை பார்த்தாச்சுன்னா அந்தி சந்தி மத்தியான வேளை, இரவில் பார்த்தாச்சுன்னா குறிப்பிட்ட ஜாமங்களுக்கு முன்னே வசனத்தை தியானிக்கும்படி என் கண்கள் விழித்துக் கொள்ளும் என்று சொல்கிறார். 119 சங்கீதம் 148 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அதே போல அதே சங்கீதத்தில் இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு, உம்முடைய வசனம் எனக்கு நாள் முழுவதும் எனக்கு தியானம் தாங்க, நான் நாள் முழுவதும் வசனத்திலே நான் தியானிப்பேன், தியானமாயிருப்பேன் சொல்றார். அதே சங்கீதத்தில் இன்னும் சில வசனங்களை பார்க்கும்போது, நாம் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்கிறார். வசனத்தை தியானிப்பது மட்டுமல்ல, வசனத்தை மனப்பாடம் செய்தல், உள்ளத்தில் வைத்தல். அப்போ பாவம் செய்யாமல் இருக்கிறோம்னா வசனத்தை தியானித்து வசனத்தை நாம் மனதிலே பதிய வைக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். இரவும் பகலும் தியானமாயிருக்கிறவன் பாக்கியவான் என்று நாம் பார்க்கிறோம். இது நீதிமான்களுடைய முக்கியமான ஒரு செயல்பாடு. துன்மார்க்கரோடு ஐக்கியம் கொள்ள மாட்டார்கள், அதே நேரத்தில் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதை தியானித்து அதை தங்களுடைய மனதிலே இருத்திக் கொள்கிறவர்கள், அதன்படியே நடக்கிறவர்கள். அவருடைய வாயிலே வருகிறதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை வரும். கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு ஆறுதல் மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் ஆறுதலை கொடுக்கிறவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள். சரியான ஐக்கியத்திலே அவர்கள் முன்னேறி போகிறவர்களாக காணப்படுவார்கள். இது நீதிமான்களுடைய வெளிப்படையான செயல்கள். வேதத்தை கற்றுக்கொள்ளாமல், வேதத்தை அறியாமல், தியானிக்காமல் வெறுமனே வேதத்தை பொழுதுபோக்கிற்காக அல்லது கடமைக்காக அல்லது வாசிக்காமல் இருந்தால் ஏதோ நமக்கு ஒரு நஷ்டமோ என்பது போல வாசிப்பதிலே பிரயோஜனமில்லை. பிரியம் வைத்து தியானித்து வசனங்களை நம்முடைய இருதயத்துக்குள்ளே பதிய வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்டவன் தான் பாக்கியவான். 1:2 சங்கீதக்காரன் விதமாக அவர் சொல்கிறார், இரவும் பகலும் தியானமாயிருக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்கிறான். இந்த பாக்கியவான் என்று சொல்லிவிட்டு என்னென்ன பாக்கியங்கள்லாம் கிடைக்குங்கிறது பின்னால் சொல்றார். அடுத்த வசனங்களே சொல்றார். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களா, அவங்களுடைய வாழ்க்கை செழிப்புள்ளதாக இருக்கும். நீதிமானுடைய வாழ்க்கை செழிப்புள்ளதாக இருக்கும். எப்படி செழிப்பாக இருக்குமா, அவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்ட மரத்தை போல இருப்பாங்க. நீர்க்கால்களின் ஓரமாக ஒரு மரம் நின்னா எப்படி நிற்கும், செழிப்பாக வளரும், செழிப்பாக வளரும். அந்த மரம் வறட்சியே காணாது, அந்த மரம் பட்டு போகாது, மரம் எப்போ பார்த்தாலும் பசுமையாக இருக்கும். தொடர்ந்து அந்த சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு, அது இலையே உதிராது, இலை உதிராத மரம், நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்ட ஒரு மரம். தேவனுடைய பிள்ளைகள், இந்த நீதிமான்கள் அவருடைய வாழ்க்கையை செழிப்பு உறச் செய்வதற்காக, அவர்களுக்கு நீர் பாய்ச்சுவதற்காக நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்கு நீர்க்கால்களைப் போல நமக்கு இருக்கிறார், ஜீவ ஊற்றாக இருக்கிறார். நமக்கு வேண்டிய போஷாக்குகளை அவர் கொடுக்கிறார். ஆண்டவருக்குள்ளே வளர்ச்சி அடைவதற்காக, ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருப்பதற்காக, ஆண்டவரை மையப்படுத்துவதற்கான அனைத்து உதவிகளையும் ஒத்தாசைகளையும் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். இப்போ நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்ட மரத்தை போல நீதிமான்களுடைய வாழ்க்கை செழிப்புள்ள வாழ்க்கையாக இருக்கும். அவருடைய வாழ்க்கையிலே வறட்சியே இருக்காது. அது உலக பிரகாரமான காரியமாக இருந்தாலும் சரிதான். இந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது என்ன சொல்றாரு, நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்காக இறந்து திரிகிறதை நான் பார்க்கவில்லை என்று சொல்றார். நீதிமானுடைய சந்ததி ஒரு காலம் அப்பத்துக்காக இறந்து தெரியாது. நீதிமானுடைய சந்ததியை போஷிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையை செழிப்புள்ளவராக மாற்றுகிறவர். நம்முடைய வாழ்க்கை ஒரு நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்ட மரம் போல அது செழிப்பாக இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அதே தொடர்ந்து என்ன சொல்றாரு, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்ங்கிறார். செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம செய்வதெல்லாம் வாய்க்குமா?
நம்முடைய கையின் கிரியைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய செயல்பாடுகளை ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். அது கனி தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். 3ஆம் வசனத்தில் இதெல்லாம் வருது. ஆமாம், செழிப்புள்ளது மட்டுமல்ல, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். 3ஆம் வசனத்தை சொல்லியிருக்கு இல்லையா? தான் அந்தந்த காலத்தில் என்னென்ன கனி கொடுக்கணுமோ கனியை கொடுப்பாங்க. ஆமாம், ஆண்டு முழுவதும் கனி இருக்கும். ஆண்டவர் ஒரு அத்தி மரத்தில் போய் கனியை எதிர்பார்த்தார் இல்லையா? அது வெறும் இலைய தழை மட்டும்தான் இருந்தது, ஆனால் கனி இல்லை. ஒருவேளை அதுக்கு சாக்கு போக்கு சொல்லலாம், இது கனி கொடுக்கும் காலம் இல்லையேன்ட்டு. நீதிமான்கள் ஆண்டு முழுவதும் தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் கனி கொடுக்க தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அந்த மாதிரி தான் நம்மை நாட்டி வைத்திருக்கிறார், அதற்கு ஏற்ற சூழ்நிலையில் வைத்திருக்கிறார், செழிப்பை நமக்கு கட்டளையிடுகிறார். நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்ட மரம் போல கனி தரும். அந்தந்த காலத்துக்கு வேண்டிய கனியை அது கொடுக்கும். சின்ன வயசுல வாலிப வயசுல மட்டும்தான் கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையானா இல்லை. இதே சங்கீதக்காரன் சொல்றாரு, 92ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார். வயசானாலும் சரி, வயசானாலும் சரிதான், அவங்க கனி கொடுப்பாங்க, புஷ்டியாயிருப்பார்கள், பசுமையாயிருப்பார்கள். நீதிமான் பனையை போல செழிப்பார், ஓங்கி வளரும். இது நீதிமான்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன், வாழ்க்கையின் பலன். நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம், செழிப்புள்ள ஆசீர்வாதமான வாழ்க்கை, கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை, வறட்சி இல்லாத வாழ்க்கை, பசுமையான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருகிறார். நாம் ஒரு காலம் கைவிடப்படுவதில்லை. 37ஆம் சங்கீதம் 25-28ஆம் வசனங்களில் நாம் இதை பார்க்கணும். நம்ம ஒரு காலம் நம்மை கர்த்தர் கைவிடவே மாட்டார் என்று நாம் பார்க்கணும். நீதிமான்களுடைய முடிவு ரொம்ப சமாதானமான முடிவாக காணப்படும் என்று நாம் பார்க்கிறோம். இதற்கு நேர் எதிரானது துன்மார்க்கருடைய வாழ்க்கையின் முடிவு. துன்மார்க்கருடைய வாழ்க்கையின் முடிவு பார்த்தாச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? பதரை போல இருக்குமா? காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள். பதர் நிற்குமா? காற்று அடிச்சாச்சுன்னா அவ்வளோதான், பறந்து போயிடும். பயனற்ற ஒரு வாழ்க்கை, பறந்து போகக்கூடிய வாழ்க்கை, வீணாக போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. பதரெல்லாம் என்ன பண்ணுவாங்க? கொண்டு களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பாங்களா? பதர் தூற்றி விட்டால் அது பறந்து போயிடும். கடைசி எல்லாத்தையும் சேர்த்து நெருப்பு கொளுத்திடுவாங்க. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. துன்மார்க்கனுடைய முடிவே தான். துன்மார்க்கர் எங்க போய் சேருவாங்க கடைசியில்? அக்னியும் கந்தகமும் எரிகிற கடல்லே பங்கடைவார்கள். இதுதான் துன்மார்க்கருக்கு அவருடைய வாழ்க்கையின் முடிவாக காணப்படுகிறது. துன்மார்க்கருடைய பாதையெல்லாம் காரிருள் போல இருக்குன்னு சொல்லியிருக்குது. ஆனால் நீதிமான்களுடைய பாதை எப்படி இருக்குமா? நடுப்பகல் வரைக்கும் அதிகமான பிரகாசத்தை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய சூரியனை போல அவருடைய பாதை இருக்குமா, வழி இருக்குமா. அவர்கள் பிதாவுடைய ராஜ்யத்திலேயும் அவர்கள் சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்று சொல்லியிருக்கு. ஆனால் துன்மார்க்கரோ நேர் எதிர்மறையாக அந்தகாரமும் இருளும் உள்ள இடத்திலே தள்ளப்படுவார்கள். அவருடைய பாதையெல்லாம் இருள் நிறைந்ததாக காணப்படும். அவருடைய முடிவு அழிவு. துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், ஆனால் துன்மார்க்கரின் வழியோ அழியும். பதரை போல உள்ளவர்கள், களையை போல உள்ளவர்கள் சுட்டரிக்கப்படுவதுதான் அதன் முடிவு. தானியம் களஞ்சில சேர்க்கும், பதர் சுட்டரிக்கப்படும். தேவன் நமக்கு ஒரு எச்சரிப்பாக இதை கொடுக்கிறார். அடுத்ததாக இந்த துன்மார்க்கரை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னா, துன்மார்க்கர் நியாய தீர்ப்பில் நிற்க முடியாது. பாவிகள் அங்கே நீதிமான்களுடைய சபையில நிலை நிற்க முடியாது. நியாய தீர்ப்பில் நிற்க முடியாது, நீதிமான்களுடைய சபையிலையும் இருக்க முடியாது. இதுதான் அவருடைய முடிவாக காணப்படுகிறது. 5ஆம் அதிகாரத்திலே சொல்றார், பாவிகள் நிலை நிற்கும், நியாய தீர்ப்பிலே நிலை நிற்க முடியாது, நீதிமான்களுடைய சபையிலே நிற்க முடியாது. நிலை நிற்பதில்லை. என்ன நடக்கும்?
நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு இருக்கு. அந்த நியாய தீர்ப்பில் இந்த துன்மார்க்கர் நிற்க முடியாது. நியாய தீர்ப்பில் நிற்க முடியாது. நியாய தீர்ப்பில் அவர் ஓடி ஒளிவார்கள். சில வசனங்களை நீங்கள் படிச்சீங்கன்னா பிரயோஜனமாக இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை பார்த்தாச்சுன்னா ஓடி ஒளிய போகிறாங்க. யாருன்னு சொல்லியிருக்கு பாருங்க. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுவாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கன்மலைகளிலும் ஒளிந்து கொண்டு பர்வதங்களையும் கன்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினி நாள் வந்துவிட்டதே, யார் நிலை நிற்க கூடும் என்றார் வேதவசனம் சொல்லு. நியாய தீர்ப்பினால் நிற்க முடியாது, ஓடி ஒளிவார்கள். அது ராஜாவானாலும் சரிதான், சேனை தலைவனாக இருந்தாலும் சரிதான். துன்மார்க்கமான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சார், நீதிமான்கள் ஆக்கப்படாதவர்கள் எல்லாரும் ஓடி ஒளிவார்கள். ஒளிய முடியுமா? ஒளிய முடியாது. நியாய தீர்ப்பிலே நிலைநிற்க முடியாது. அவர்கள் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள். சுட்டரிக்கப்படுவதே அவர்கள் முடிவு என்று நாம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆனால் அப்படியே எரிஞ்சு சாம்பலா போயிடுவாங்களா? இல்லையே. அங்கே அக்கினி அவியாமல் இருக்கும். அக்கினி அவியாமல் இருக்கும். அந்த வேதனை தொடர்ந்து கொண்டே இருக்கும். முடிவில்லாத நித்திய அழிவு. ஆண்டவர் ரொம்ப இரக்கமுள்ளவர், அதனால கொஞ்ச நாள் வச்சிருப்பாரு, அப்புறம் விட்டுருவாரு அப்படிங்கிறது சிலருடைய எண்ணம். அப்படியெல்லாம் விட்டுருவாரா? அப்படியே போதிக்கிறவங்க இருக்கிறாங்க. கிருபையாக தேவன் இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பை கட்டளையிட, இந்த அக்கினியிலிருந்து விடுதலையாக்க உனக்கு ரட்சிப்பின் வழியை காட்டும் பொழுது நீ மனப்பூர்வமாக புறக்கணித்து போவாயானால் உன்னை நீயே நியாயம் தீர்த்துக் கொள்கிறாய். ஆண்டவர் தள்ளுகிறதில்லை. ஆண்டவர் இன்றைக்கு அன்பாக உன்னை அழைத்து கொண்டே இருக்கிறார். உன் துன்மார்க்கத்திலிருந்து விடுதலையாகி மனம் திரும்பி என்னண்டை வரமாட்டாயா, உன்னுடைய பாவம் போக்கி கழுவப்பட மாட்டாயா என்று அவர் அழைத்து கொண்டே இருக்கிறார். அன்புள்ள தெய்வம். இன்றைக்கு கிருபையின் காலம். நீ ஆண்டவர் அப்படி நித்தியமான அழிவை கொடுத்திருப்பாரா? இப்படி போதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர் இரக்கமுள்ளவர். கொஞ்ச நாள் வச்சிருப்பாரு, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது, அப்புறம் இறங்கிடுவாரு, அதோட அப்புறம் நம்ம அப்படியே வாழ்க்கையை முடிஞ்சுவோம். இல்லை, அங்கே அக்கினி அவியாமலும் புழு சாகாமலும் இருக்கும். புழுன்னா அங்கே புழு, நரகத்தில் நிறைய புழு இருக்குன்னு சொல்லி போதிக்கிறவங்களாம். புழு இந்த மனித புழு, இந்த ஜென்ம சரீரம் இருக்கிறதே அந்த புழு, அவனுடைய பாவத்தோடு உள்ள அந்த மன சாட்சி இருக்கிறதே, இல்லை அது புழு. வேற புழு வந்து ஒன்றும் கடிக்க வேண்டியதில்லை. அது சாகாமல் இருக்குன்னு ஒருத்தர் ஒரு புத்தகத்தில் நான் படித்தேன். அப்படி இல்லவே இல்லை. ஆமாம், அந்த புழு இல்லை, மனித புழு. அது சாகாது, அக்கினி அவியாது. நிரந்தரமான நித்திய ஆக்கினை. பாவத்திலிருந்து விடுபடாவிட்டால், பாவ நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால், நீ நீதிமான்கள் ஆக்கப்படாவிட்டால் முடிவு அதுதான். துன்மார்க்கரின் முடிவு அழிவு. ஆனால் நீதிமான்களுடைய முடிவோ சமாதானம் என்று சொல்லப்படுறது. துன்மார்க்க நீதிமான்களுடைய சபையில் நிற்க முடியாது, நியாயத்திற்கு நிற்க முடியாதுங்க. அதே போல அதே வசனம் சொல்லுது, நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. ஆமா, நீதிமான்களுடைய சபையிலும் நிலை நிற்க முடியாது. நீதிமான்களுடைய சபையிலிருந்து பரலோகம் போக முடியுமா? முடியாது. நீதிமான்களுடைய சபையில் இருக்க முடியாது. நரகம்தான் பங்காக காணப்படும். ஆண்டவர் நமக்கு அன்பின் வாய்ப்புகளின் தருணங்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். துன்மார்க்கன் தன்னுடைய மரணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் ஒரு காலம் விரும்புகிறதில்லை. நரகத்துக்கு போகணும்னு விரும்புறதே இல்லை. வேதவசனம் சொல்லுது, நரகம்தான் யாருக்கு? துன்மார்க்கரும் தேவனை மறக்கிறவர்களும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று வேதவசனம் சொல்லுது. என்னைக்குமாக அழிவை பங்கு பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லுகிறது. ஆனாலும் தேவன் அதை விரும்புகிறாரா? ஆண்டவர் அதை விரும்புறதில்லை. எசேக்கியேல் 33:11 பார்க்கும்போது என்ன சொல்கிறார்? கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று
என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள். நீங்க அழியதை நான் விரும்பல. துன்மார்க்கனுடைய மரணத்தை நான் விரும்பவே இல்லை. அழிந்து போவதை விரும்பவில்லை. நரக ஆக்கினியை கொடுப்பதற்கு நான் விரும்பவில்லை. நீ மனம் திரும்பணும், மனம் திரும்பி பிழைப்பதை தான் விரும்புகிறேன். மனம் திரும்ப மாட்டான் ஐயா. முடிவை யோசித்துப்பார். துன்மார்க்கரின் வழியோ அழி. நீங்கள் யார்? எந்த பிரிவிலே அடங்கி இருக்கிறீர்கள்? பாவத்தின் பிடியிலே சிக்கி துன்மார்க்கர் என்ற பட்டத்தோடு அலைந்து கொண்டிருக்கிறீர்களா? பக்தியின் வேஷத்தை தரித்து அதை மறுதளித்துக் கொண்டிருக்கிறீர்களா? வேதத்தை புறக்கணித்து உங்கள் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறீர்களா? துன்மார்க்கரின் வழியோ அழி. அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலில் பங்கடைவீர்கள். பதரை போல சுட்டரிக்கப்படுவதே முடிவு என்று நாம் பார்க்கிறோம். நீங்கள் நீதிமான்கள் ஆகிவிட்டால் பரலோக பாக்கியம் நமதாகும். நம்முடைய முடிவு சமாதானமாக இருக்கும். நியாய தீர்ப்பிலே சந்தோஷமாக அவருடைய முன்பாக நிற்கலாம். ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நீதிமான்களுடைய சபையிலே நாம் நிலைநிற்போம். தேவனோடு கூட என்றென்றையுமாக அந்த மெய் வாழ்வை, நித்திய வாழ்வை, நித்திய சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இதையே தேவன் விரும்புகிறார். மனம் திரும்புவோமா? துன்மார்க்கனுடைய மரணத்தை தேவன் விரும்பவில்லை. மனம் திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று கர்த்தர் தம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. நீதிமான்களுக்கு நீர் வைத்திருக்கிற சுதந்திரம், ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். செழிப்பான வாழ்க்கை, கனிதரும் வாழ்க்கை, பசுமையான வாழ்க்கை, இலை உதிராத மரம் போல, நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்ட மரம் போல அவருடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, நியாய தீர்ப்பிலே ஆண்டவரே உடைய தைரியமாக உடைய சமூகத்தில் வந்து நிற்க முடியும். பரிசுத்தவான்களுடைய சபையிலே நிற்க முடியும். மோடு கூட என்றென்றைக்குமாக வாழ முடியும். நீதிமான்களுக்கு இந்த கிருபையை நீ கட்டளையிட்டிருக்கிறீர். உம்மாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு இந்த கிருபையை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு இந்த கிருபையை கொடுக்கிறேன். நன்றி ராஜா. இந்த பெரிய ஆசீர்வாதங்களை சம்பாதித்திருக்கிறேன். நன்றி. துன்மார்க்கர் என்ற நிலையிலே இருக்கிறவர்கள் தங்களை உணர்ந்தவர்களாக, மனம் திரும்பியவர்களாக, அவர் மனம் திரும்பி பிழைப்பதையே நீர் விரும்புகிறீரே. ஆண்டவரே, மனம் திரும்ப உதவி செய்தார்கள். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உதவி செய்தார்கள். உடைய சமூகத்தில் என்றைக்குமாக நித்திய மகிழ்ச்சியோடு வாழ உதவி செய்தார்கள். தொடர்ந்து பேசும் ஆசீர்வாதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.